ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் டைமில் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சுசியம் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் உளுந்து எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸ்லேயே அளந்துக்கோங்க. இந்த கிளாஸில் தலை தட்டுற அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி இல்லைன்னா இட்லி அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். அதே மாதிரி அதே ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நான் ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த கிளாஸுக்கு தான் எடுத்திருந்தேன். நம்ம எது அளந்தோமோ அதே இதிலே அளந்துக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ இது ஒரு 4 விசில் வச்சோம்னா நல்லா மலர வெந்துடும். வெந்தோடனே காமிக்கிறேன் பாருங்கள். 4 விசில் போன உடனே நல்லா வெந்துருச்சு. இப்படி வேகணும். நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்த உடனே பருப்பு கடையிற மத்து இல்லைன்னா இந்த மாதிரி அமுக்கிறது இருந்ததுன்னா இதை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கரண்டிகிட்ட கடைஞ்சாலே கடைஞ்சிடும். இது குழம்பு கரண்டிகிட்ட கூட கரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதே கிளாஸ் தான் நம்ம எதில் எடுக்கிறோமோ அதே கிளாஸ்லேயே பண்ணுங்கள். அளவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாக அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அதுலேயே 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நொறுக்கி விட்டுக்கிட்டாச்சு. இது ஏற்கனவே பரவாயில்லாமல் நொறுங்கி தான் இருக்குது. தண்ணி சேர்த்து கரைக்கிறப்ப இன்னும் நல்லா கரைஞ்சிரும். சூட்டில் நல்லா கரையட்டும். இலக்கம் கொடுக்க அதை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இலக்கம் கொடுத்த உடனே வேக வச்ச கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கிறோம். பார்க்குறப்ப இதில் உருவமாக தெரிகிற மாதிரி இருக்கும் கடலைப்பருப்பு. ஆனால் நம்ம கிளற இன்னும் அதில் நல்லா மசிஞ்சிரும். பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஒட்டாமல் இருக்கிற மாதிரி. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். நான் ஒரு அரை மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இது தேங்காய் சேர்த்த உடனே இன்னும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ஆனால் நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாகணும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் நல்லா கெட்டியாகட்டும். இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/4 மணி நேரம் ஆற வைப்போம். நல்லா ஆறட்டும். மாவு பாருங்கள், அரிசி மாவும் உளுந்தம் அரைச்சது. இது அரிசியும் உளுந்தும் சேர்த்து அரைச்சது. உளுந்த வடைக்கு எந்த பக்குவத்தில் இருக்குமோ அந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இந்த பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து இப்போ நம்ம உருண்டை பரட்ட ஆரம்பிச்சிருவோம். அதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பரட்டிக்குவோம். கடைகளில் வாங்குறப்ப பூரணம் கம்மியாக இருந்த மாதிரி நமக்கு தோணும். இதெல்லாம் நம்ம நல்லா தாராளமாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஒரு 10-15 காணு மட்டும் நம்ம செஞ்சுக்குவோம். மீதியை பூரணத்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம உருண்டை பரட்டி பிள்ளைகளுக்கு சும்மாவே சாப்பிட கொடுக்கலாம். இல்லைன்னா கொலக்கட்டை மாதிரி அவிச்சு கொடுக்கலாம். இது இருக்கட்டும். இன்னொரு நாள் நாளைக்குன்னா கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது 2 நாளைக்கு கெட்டு போகாது. ரொம்ப நேரம் அடுப்புலேயே வச்சு பண்ணதுனால தேங்காய் சேர்த்துருந்தாலும் இது ஒன்றும் ஆகாது. இதை சேஃப்டியாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே மாவு இந்த பக்குவத்தில் இருக்குது. இதை பூரணத்தை உள்ளே போட்டு எல்லா பக்கமும் அந்த மாவு படுற அளவுக்கு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 இது பரட்டி காட்டுறேன். பூரணத்தை எடுத்து இப்படி உள்ளே ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த மாவு உளுந்த மாவு படுற அளவுக்கு போட்டுட்டு, அரிசி மாவும் கலந்துருக்கிறதுனால எண்ணெய் குடிக்காது, போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ போட்டு காட்டுறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு போட்டுருங்க. பூரணத்தை உள்ளே வச்சு மாவை ஃபுல்லாக வெளியில் படுற அளவுக்கு போட்டு எடுத்துருங்க. உளுந்த வடை எப்படி எடுப்போமோ அந்த பக்குவத்தில் எடுத்துடணும். ரொம்ப நேரம் கிடக்கணும்னு அவசியம் இல்லை. கலர் மாறினோன்னே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் போட்டுக்கோங்க. இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டீப்பாக இருக்கிறப்ப நல்லா வெந்துடும்.
உள்ளே இருக்கிற பூரணம் ஏற்கனவே வெந்தது தான். அதனால் வெளியில் உள்ள மாவு வேகிற அளவுக்கு மட்டும் டைம் கொடுத்தா போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. பாதிக்கு பாதி இதில் அரிசியும் கலந்துருக்கிறதுனால எண்ணெய் குடிக்காது. நல்லா மொத்துன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு சுசியம். இருக்கிற எல்லா பூரணத்தையும் போட்டு சுசியம் போட்டு இப்போ எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு விருதை சமையல் சேனல் பிடிச்சா